ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடியது எக்ஸைடு இன்வெர்ட்டர்ஸ் ஸ்டார் அப்படிங்கிற மாடலு. அதில் வந்து என்ன கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 VA. இந்த மாடல் நம்ம சேனலில் ஆல்ரெடி இதே மாதிரி எக்ஸைடு இன்வெர்ட்டர்ஸ் ஸ்டார் மாடலில் 1400 VA 12 வோல்ட்டுக்குள்ளே இன்வெர்ட்டர் பார்த்துருக்கோம். ஆனால் கெப்பாசிட்டி இது ஒன்று தான். பட் இது வந்து 24 வோல்ட் இன்வெர்ட்டர். அதனால தான் இப்போ வந்து 2 பேட்டரியை சீரியஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்ரி கேபிள்லையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு இன்வெர்ட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் பேட்ரி கேபிள் பக்கத்தில் என்ன வோல்டேஜ் எழுதியிருக்கு அப்படிங்கிறத கட்டாயம் பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் மாடல் இன்வெர்ட்டர். அதனால் வந்து நம்ம 24 வோல்ட்டுக்கு 2 பேட்டரி, அதாவது 12 வோல்ட் பேட்டரியை 2 பேட்டரியை வந்து 7H பேட்டரியை சீரியஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பேட்டரியோட நெகட்டிவ் இங்கே இருக்குது. அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து செகண்ட் பேட்டரியோட நெகட்டிவ்க்கு போகுது. அதுக்கப்புறம் பேட்ரி இன்வெர்ட்டரோட பாசிட்டிவ் கேபிள் இந்த பாசிட்டிவில் வருது. இதே மாதிரி பண்ணுற கனெக்ஷனுக்கு பேர் வந்து சீரியஸ் கனெக்ஷன். சீரியஸ் கனெக்ஷன் பண்ணால் தான் ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 12 + 12 24 வோல்ட்டு. இதுவே பேரலல் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேட்டரியோட ஏஹெச் தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து இது 7H அப்படின்னா, இப்போ நம்ம பேரலல்னால் நெகட்டிவும் பாசிட்டிவும் அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா அதோட ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகும், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ 7H பேட்டரி அப்படின்னா 2 பேட்டரி பேரல் பண்ணிங்கன்னா அது வந்து 14H பேட்டரி, ஆனால் 12 வோல்ட்டு தான். பட் இந்த இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் வந்து 2 7H பேட்டரி, ஆனால் சீரியஸ் கனெக்ஷன் பண்ணதுனால இதில் வந்து வோல்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த 24 வோல்ட் பேட்டரியோட மொத்த ஏஹெச் பார்த்தீங்கன்னா 7H தான், வெறும் 7H மட்டும்தான். 2 பேட்டரி இருக்கனால 14AH அப்படின்னு நினைக்க முடியாது, ஏன்னா வோல்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சீரியஸ் பண்ணால். ஓகே, நம்ம இந்த இன்வெர்ட்டரை பற்றி பார்க்கலாம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து காட்டுறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டைப் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பாபின். அதாவது இது சில டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்ப்ளிட் பாபின் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸைடு மாடலில் வந்து சிங்கிள் பாபின் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிசிபியை காட்டுறேன் பாருங்கள். பிசிபி இது ஃபுல்லாமே எஸ்எம்டி டைப் மாடல் தான். அது மாதிரி சைன் வேவில் முன்னாடி உள்ள மாடல் எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ரிலே மட்டும்தான் இருக்கும். பட் இது சைன் வேவில் 2 ரிலே கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட டேப்பிங்கை காட்டுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலு, ஒரு சார்ஜிங் டேப்பிங், ஒரு அவுட்புட் டேப்பிங் இருக்குது. அதனால தான் இதில் 2 ரிலே கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டுக்கு ஒரு ரிலே, சார்ஜிங்க்கு ஒரு ரிலே. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். லைட்டாக ஃப்ளிக்கரிங் ஆகுது, லைட்டாக டக்குன்னு சவுண்டு கேட்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்புட்டு சாக்கெட் இதில் இருக்குது. அதில் ஒரு இண்டிகேட்டர் கொடுக்க மாடலில் தான் எப்போவுமே செக் பண்ணுவேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஆன் பண்ணவே இல்லை, ஆனால் இதில் லைட் இண்டிகேட்டர் எரியுது. என்ன காரணம் அப்படின்னா, இன்புட் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. இதுதான் காரணம். அப்போது இதில் இருக்கக்கூடிய ரிலேயில் வந்து 2 ரிலேயில் ஏதாவது ஒரு ரிலே கம்ப்ளைண்ட் இருக்கணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா 2மே ஷார்ட்டு தான் காட்டுது. இந்த 2 பக்கமும் ஏதாவது ஒரு பக்கம் தான் சப்ளை வரும். இப்போ காமனில் வந்து எப்போவுமே சப்ளை வரும். பட் என்னென்னா இந்த இதில் 2 பக்கமும் வருது. அப்போ இதில் தான் வந்து காயில் சப்ளை வரலை. இதை நம்ம செக் பண்ணிடலாம் மல்டிமீட்டர் வச்சு. ஓகே, இதில் வச்சோன்னா மல்டிமீட்டரில் வந்து அந்த வோல்டேஜ் காட்டுது. ஓகே, பாருங்கள், மல்டிமீட்டரில் அந்த வோல்டேஜ் காட்டுது பாருங்கள். ஓகே, மல்டிமீட்டரில் வோல்டேஜ் காட்டுது. அப்போ இந்த காயில் இந்த ரிலே ஒர்க் ஆகுது.
ஓகே, இன்னொரு ரிலேயில் வைக்கும்போது மல்டிமீட்டர்லேருந்து வோல்டேஜே காட்டலை. இப்போ அந்த ரிலே தான் கம்ப்ளைண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து இந்த கடைசி இருக்கக்கூடிய அந்த ரிலே தான் கம்ப்ளைண்ட்டு. அதுக்கு காயில் சப்ளை வரல. அதை வந்து நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இதில் கம்ப்ளைண்ட் என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு டயோடு போட்டிருப்பாங்க. அந்த டயோடு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் இருக்கலாம். அப்படி இல்லைனா டிரான்சிஸ்டர் ஒன்று ட்ரை பண்ணும், அந்த வோல்ட்டு, அதுவும் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இது சரி பண்ணதுக்கப்புறம் அந்த இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.